sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். முல்லைத்தீவிலிருந்து ஷர்மிலன். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்க இருப்பது என்னவென்றால், அதாவது சட்டப்படியான 4 செஸ் ரிக்ஸல் என்ற தலையங்கத்துக்கு கீழே கீழே உங்களுக்காக 4 வகையான மிகவும் வித்தியாசமான செஸ் ரிக்ஸ்களை வழங்க இருக்கின்றேன். இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்துடன் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், என்னுடைய இந்த யூடியூப் சேனலை ஒரு விசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனை விட நான் பல வீடியோக்களை போட்டுள்ளேன். அதை நீங்கள் சென்று பார்க்க வேண்டிய இடம் எதென்றால், பிளேலிஸ்டில் நீங்கள் சென்று பார்க்கலாம். அத்துடன் கார்ட்ஸ் என் ஸ்க்ரீனில் நீங்கள் சென்று பார்க்கலாம். பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். ஓகே இப்போது நாங்கள் பார்க்க இருப்பது என்னவென்றால், முதலாவது ஒரு சின்ன ஒரு ரிக்குக்கு போயிடலாம். இது இட்டாலியன் கேமில் இருக்கின்ற ரிக். இதை கவனமாகவும் முழுமையாகவும் பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், நகர்வுகளுக்கு நாங்கள் போகலாம். முதலாவது நகர்வு E4, கிங்ஸ் 4 ஓப்பனிங், E5, நைட் F6, நைட் F3, நைட் F6. ஓகே, இதெல்லாம் டெவலப்பிங் மூக்கள் தான். இது கிங்ஸ் நைட் ஓப்பனிங், நார்மல் வேரியேஷன். அடுத்தது பிஷப் C4, இது இட்டாலியன் கேம். அடுத்த நகர்வு பிஷப் C5. ஓகே, இப்பொழுது 2 வழிகள் காணப்படுகின்றன. இப்பொழுது இங்கே கவனமாக பாருங்கள். இங்கே இந்த நைட்டை தூக்கி இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் இந்த பிஷப்பினை இங்கே நகர்த்தலாம். ஓகே, இப்பொழுது பிஷப் நகர்த்தப்படுகிறது. அடுத்ததாக ஒயிட் காஸ்லிங் மேற்கொள்ளுகிறது. இதன் பிற்பாடு ஒயிட் காஸ்லிங் செய்ததன் பிற்பாடு அடுத்த நகர்வாக நைட் F6 இருக்கின்றது, அல்லாவிட்டால் D6 அல்லது H6. இங்கே பாருங்கள், இந்த நகர்வுகளை கவனமாக பாருங்கள். நைட் தான் மெயின் மூவாக இருக்கின்றது. ஓகே, அடுத்ததாக H6, இந்த சிப்பாயை இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் D6 சிப்பாயை இங்கே நகர்த்தலாம். இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்ற மூவ் ஆனது நைட்டை இங்கே நகர்த்தினால் என்ன நடக்கும் என்று பார்ப்போம். இந்த நைட்டானது இங்கே வந்தால் என்ன நடக்கும் என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நைட் நகர்த்தப்பட்டிருக்கின்றது, F6க்கு இங்கே நகர்த்தப்பட்டிருக்கின்றது. ஓகே, இதனூடாக இப்பொழுது அடுத்த நகர்வு, அது அற்புதமான ஒரு ஆட்டம். ஒயிட்டினுடைய D4 சிப்பாய் நகர்த்தப்படுகிறது, D4க்கு நகர்த்தப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் உடனடியாக என்ன செய்கிறான் என்றால், பிளாக் என்ன செய்கிறான் என்றால், நைட் கிராஸ் D4, நைட்டான D4 சிப்பாயை கட் பண்ண. அடுத்ததாக நைட் கிராஸ் E5, நைட் இந்த நைட் இதை வெட்ட. அடுத்ததாக காஸ்லிங் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கே பிளாக் காஸ்லிங் மேற்கொள்ளப்படுறது. கட்டாயமாக காஸ்லிங் செய்ய வேண்டும். இது காஸ்லிங் செய்ததன் பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், பிஷப் E3, அதாவது ஒயிட்டினுடைய பிஷப் என்ன செய்கிறது என்றால் E3க்கு கொண்டு வந்து வைக்கப்படுறது, இங்கே வைக்கப்படுகின்றது. இப்பொழுது அட்டாக் செய்கின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயின் இதை இலக்கு வைக்கின்றது, அத்துடன் இந்த பிஷப்பும் இலக்கு வைக்கின்றது. எனவே என்ன செய்ய போகிறார் என்று பொறுத்திருந்து நாங்கள் பார்க்கலாம். அடுத்த நகர்வாக நைட் E6, அதாவது பின்னோக்கி நகர்த்த. இப்பொழுது பிஷப் கிராஸ் E6. ஓகே, அடுத்ததாக பிஷப் கிராஸ் E3. இப்பொழுது பிஷப் பட்டிருந்த பிளாக் பிஷப். அடுத்ததாக பிஷப் கிராஸ் F6 and F7 and beautiful check. பிஷப் கிராஸ் F7 and beautiful check. இந்த சூழ்நிலையில் இப்பொழுது கிங்கை நகர்த்த வேண்டும். கிங் போகின்றது H8க்கு போகிறது என்று வைப்போம். போக இப்போது பேக்குக்கு வருகின்றது பிஷப், அதாவது பிஷப் வந்து விட்டது இங்கே B3க்கு கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. அடுத்த நகர்வாக பிளாக்கினுடைய பிஷப் பின்னோக்கி தள்ளப்படுகிறது, பிஷப் B6. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் பாருங்கள், செக் அடிக்கப்படுகிறது. நைட் F7 and beautiful check and குயினும் இலக்கு வைக்கப்படுகிறது. எனவே கட்டாயமாக ரூக்கினால் வெட்ட வேண்டும். இப்போ ரூக் வெட்டுகின்றது, இங்கே வெட்ட. இப்பொழுது பியூட்டிஃபுல் ரூக் கேப்சர் பண்ணப்படுகிறது. டோட்டலி இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் கூடுதலான பெறுமதியுடன் ஒயிட் முன்னிலையில் இருக்கிறது. இது ஒரு நல்ல ஒரு ரிக். ஓகே, பாருங்கள், அடுத்த 2வது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக 2வது ஒரு ரிக்குக்கு போகலாம். வாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E4. இதெல்லாம் ஆரம்ப மூக்கள் ஏற்கனவே பார்த்தது தான், இது வேகமாக சொல்லுகிறேன் பாருங்கள். E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5, காஸ்லிங், நைட் F6, D4, நைட் கிராஸ் D4. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் கிராஸ் E5,
ஓகே, இப்போ சிப்பாயை வெட்டி விட்டது நைட். அடுத்த நகர்வு வந்து D5. இங்கே சிப்பாய் நகர்த்தப்பட்டிருக்கு. இந்த சூழ் நிலையில் என்ன நடக்கிறது என்றால் ஈக்ரோஸ் D5, சிப்பாய் வெட்ட பதிலுக்கு நைக்ரோஸ் D5. இது காசிங் இல்லை, நைக்ரோஸ் D5. ஓகே, தற்போது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். C3. இப்பொழுது இந்த ஆட்டத்திலே ஒரு வெற்றான நிலையிலே பைட்டினுடைய காய்கள் காணப்படுகின்றன. தற்போது அடுத்தடுத்த நகர்வுகளிலே பிளாக் தன்னுடைய நைட்டை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள், இப்போ இந்த நைட்டானது எங்கே எங்காலம் போவதுன்னு நினைப்போம், இங்கே போவதுண்டு வைப்போம். போக இப்பொழுது பியூட்டிஃபுல் நைட் கட் பண்ணப்படும். ஓகே, இப்போ பைக்குக்கு போகலாம். ஓகே, இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்பொழுது இந்த சிப்பாயை நகர்த்தியதன் பிற்பாடு இப்பொழுது அடுத்ததாக காஸ்லிங் மேற்கொள்ள போகிறது வைப்போம். இப்பொழுது இங்கே காஸ்லிங் மேற்கொண்டு விட்டது பிளாக். மேற்கொள்ள அடுத்த நகர்வு வந்து பிஷப் E3. வைட்னுடைய பிஷப் இலக்கு வைக்கின்றது நைட்டை. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக B5 இலக்கு வைக்கின்றது பிளாக். சிப்பாய் வந்து ஒயிட் பிஷப்பினை இலக்கு வைக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக பிஷப் கிராஸ் D4. அடுத்ததாக பிஷப் கிராஸ் D4. அது பிஷப்பினால் பிஷப் வெட்டப்படுகின்றது, குயினால் பிஷப் வெட்டப்படுகின்றது. அத்துடன் அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். சிப்பாயினால் பிஷப் வெட்டப்பட இப்பொழுது இந்த ஆட்டத்திலே டோட்டலி ஒயிட் முன்னிலையில் இருக்கின்றது. இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் C3. அடுத்தடுத்த நகர்வுகளிலே ஒயிட்டினுடைய குயின் வந்து இந்த சிப்பாயை வெட்டக்கூடியதாக இருக்கு. அத்துடன் இங்கே இந்த ஆட்டத்திலே இங்கே காட்டப்படுகின்ற இந்த சிப்பாய் மற்றும் இந்த சிப்பாய் என்னென்ன ஒரு ரோங்கான பொசிஷனிலே காணப்படுகின்றன. எனவே இந்த ஆட்டத்திலே டோட்டலி ஒயிட் முன்னிலையில் காணப்படுகின்றது. இது வந்து இரண்டாவது ரிக். பாருங்கள், அடுத்த மூன்றாவது ரிக்குக்கு நாங்கள் போகலாம். இப்போ நாங்கள் உடனடியாக மூன்றாவது ஒரு சின்ன ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள், இந்த ரிக்கை கட்டாயமாக பாருங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு அமேசிங்கான செஸ் ரிக்ஸ். ஓகே, முதலாவது நகர்வு வந்து E4, E5, நைட் F3, நைட் C6. இது வந்து இட்டாலியன் கேம், அதாவது கிங்ஸ் நைட் ஓப்பனிங். அடுத்த பிஷப் C4 இட்டாலியன் கேம். இட்டாலியன் கேமில் இருக்கிற இந்த ரிக்கை நீங்கள் கவனமாக பாருங்கள். அடுத்ததாக பிஷப் C5, அடுத்ததாக காஸ்லிங், அடுத்ததாக நைட் F6. ஓகே, அடுத்தது D4க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த வீடியோ எது என்றால் அது நாங்கள் இந்த நைட்டானது வெட்டுவதன் ஊடாக நடந்து என்று பார்த்திருக்கின்றோம். தற்போது இந்த பிஷப் பின்னோக்கி போவதால் ஏற்படும் விளைவுகளை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது பிஷப்பானது பின்னோக்கி தள்ளப்படுகின்றது. ஓகே, இது ஒரு பிளண்டர். அது ஏன் என்பதையும் பாருங்கள். அடுத்த நகர்வாக D-cross E5. D-cross E5. இப்பொழுது சிப்பாயினால் நைட்டானது இலக்கு வைக்கப்படுகின்றது. இப்பொழுது நைக்ரோஸ் E4 இங்கே வைக்க இப்பொழுது பூம் 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 பூம். பாருங்கள், இப்பொழுது குயினை இங்கே நகர்த்தலாம். எங்கே என்றால் இந்த குயினை இங்கே நகர்த்துவதன் ஊடாக இங்கே இலக்கு வைக்கப்படுகிறது சிப்பாய். பாருங்கள், இப்பொழுது குயின் D5. இந்த சூழ்நிலையில் தற்போது ஒரு அடியில் செக்மேட்டாக போகின்றது. ஆனால் செக்மேட்டை தடுப்பதாக இருந்தால் நைட்டும் போகும். இப்பொழுது இங்கே நகர்த்தப்படுவது வைப்போம். இங்கே வைக்கிறது ஒரு பிளண்டர். இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். அல்லது இந்த ரூகமானது இங்கே வைக்கலாம் என்று பார்த்தால் இப்பொழுது இந்த நைட் கட் பண்ணப்படும். ஓகே, இப்போது நாங்கள் உடனடியாக நான்காவது ஒரு சின்ன ஒரு செஸ் ரிக்ஸுக்கு போகலாம். பாருங்கள், இப்போது நீங்கள் பாருங்கள் ஆரம்ப ஓப்பனிங் மூக்களை. E4, E5, நைட் F3, நைட் C6, பிஷப் C4, பிஷப் C5, காஸ்லிங், நைட் F6, D4. அடுத்ததாக பிஷப் பின்னோக்கி தள்ளப்படுகிறது. இங்கே B6க்கு நார்த்த அடுத்த D-cross E5. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த முதலில் பார்த்த வீடியோ வந்து இந்த நைட்டான சிப்பாயை வெட்ட பார்த்தோம். ஆனால் இப்பொழுது சிப்பாயை வெட்டவில்லை. நைட் வந்து இங்கே நகர்த்தப்படுகிறது என்று வைப்போம். சரி, இப்போ நைட் வந்து இங்கே வருகிறது வைக்க. இப்பொழுது அற்புதமான ஒரு ஆட்டம் பிஷப் கிராஸ் F7 அண்ட் பியூட்டிஃபுல் செக்கை அடித்ததன் நூடாக நீங்கள் யோசிக்கலாம் பிஷப் போய்விட்டது என்று. பிஷப் போராலும் பரவாயில்லை, ஒரு அழகானது ஒரு செக்மேட் இடம்பெற போகிறது. அதை பாருங்கள். இப்பொழுது கிங் கிராஸ் F7 இங்கே வெட்ட அடுத்த நகர்விலே நைட்டானது
இங்கே கொண்டு வந்து செக் அடிக்கப்படுகிறது. இந்த செக்கினை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இப்பொழுது கிங்கை நார்த்த வேண்டும். கிங் இங்கே போகிறது வைப்போம். இது ஒரு பிளண்டர். இதன் காரணத்தால் இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். குயின் போய் வைக்கப்படுகின்றது. D5 வைக்கப்படுகின்றது. இங்கே ராஜாவுக்கு செக். இதை தடுக்க வேண்டுமாக ஒரு வழி இருக்கின்றது. இந்த கிங்கை இங்கே நகர்த்தலாம். இங்கே நகர்த்த இப்பொழுது அற்புதமான ஒரு செக்மேட். குயின் F7 and beautiful checkmate. That's it. இந்த ஆட்டத்திலே ஒரு அழகானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்று விட்டது. இது 4வது ரிக். ஓகே, இன்று இவ்வளவு தான் இந்த ரிக்குகள். இதை நீங்கள் பார்த்து புரிந்து உங்களுடைய சதுரங்க போட்டிலே புறம்பாக நீங்கள் அடுக்கி விளையாடுவதன் ஊடாக ஒரு அழகானதொரு ஒரு சிறந்த ஒரு சதுரங்க வீரராக வர முடியும். ஓகே, that's it.